அமுதே தமிழே அழகிய மொழியே எனது அமுதே தமிழே அழகிய மொழியே மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற பாடம் 8ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை உலகம் தமிழர் மருத்துவம் நேர்காணல். நுழையும் முன் குறள் 942. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் அவர்கள் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். மாணவர் சிலர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை சந்திக்கின்றனர். மாணவர்: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் குழந்தைகளே. இலக்கியா: எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம். நல்ல முயற்சி. எனக்கு தெரிந்த விவரங்களை கூறுகிறேன், கேளுங்கள். இலக்கியா: மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான். இவ்வாறு மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியிருக்கும். செழியன்: அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும், உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். மேகலை: சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளையும் தத்துவங்களையும் கொண்டது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினர். நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம், உணவு சார்ந்த மருத்துவம் என பல வகைகளாக ஆகிவிட்டது. இறுதியில் சிற்றூர் சார்ந்த மருத்துவமாக சுருங்கிவிட்டது. மேகலை:
பின்தங்கி இருந்த தமிழர் மருத்துவம் தற்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால்தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிக பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிக பெரிய பட்டறிவின் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்பதும் புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய நோய்கள் பெருகிய நிலையில் இதன் பயனை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதாது. கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை படத் தொடங்கியது. இன்றைக்கு பெருவாரியாக மரபு சார்ந்த மருத்துவம் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. இலக்கியா, சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டும் மருந்து தயாரிக்கப்படுகிறதா? வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். வேர், தழை ஆகியவற்றால் குணமடையாத சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாசானங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. இலக்கியா, மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா. ஒரு மருந்தை உட்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தின் இலேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. செழியன், தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள்? தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு சூழலுக்கு இசைந்த மருத்துவம் என்பது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் இது சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்க முயல்கிறது. இலக்கியா, இன்றைக்கு நோய்கள் பெருகியிருக்க காரணம் என்ன ஐயா? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். மாறிப்போன உணவு பழக்கம், மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். தனது உணவுக்காக வேறு எதை பற்றியும்
கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் படுத்தும் உற்பத்தி எண்ணம் ஒரு காரணமாகும். மன அழுத்தமும் எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்கள் ஆகும். பாரி: உணவை குறைப்பதுதான் உடல் எடையை குறைக்கும் வழியா ஐயா? அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெலிவதும் நல்லது அல்ல. இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன. எல்லாம் நல்ல முயற்சிகள்தாம். ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளை மேற்கொள்கிறார்கள். சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியன்று. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் 1-1.5 ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டுவர முயல வேண்டும். உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைப்பிடித்தாக வேண்டும். உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். பாரி: உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்? நாள்தோறும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், நாள்தோறும் 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம். எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். இலக்கியா: பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் யாவை? நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்குச் செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய 3ம் உங்களை நலமாக வாழ வைக்கும். விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடியாடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள். அதிகாலையில் விழித்தெழுங்கள். இவற்றை பின்பற்றினால் உங்களை எந்த நோயும் நெருங்காது. மேகலை: பெரிதும் பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். நன்றி.